நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். முனிவர் ஒருவர் ஒரு கோயிலுக்கு பக்கத்துல உள்ள வேப்ப மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முனிவர் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு தடவை கையை நீட்டுவாராம். அந்த கையை நீட்டும் போது அங்க உள்ள பக்தர்கள் ஒரு சில பேர் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அவர் கையில வைப்பாங்களாம். அது என்ன ஏதுன்னு சொல்லி கூட அந்த முனிவர் பார்க்காம அதை அப்படியே முழுங்கிடுவாராம். அதனால சில நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே பாத்தீங்கன்னா டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஜனங்களும் பாத்தீங்கன்னா வாழைப்பழம், கனிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தின்பண்டங்களையும் பொருட்களையும் கொண்டு வைப்பாங்களாம். அவரும் அதை சாப்பிடுவாராம். அதனால அவங்களுக்கு நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பக்தர்கள் யாருமே இல்ல. இந்த முனிவர் அந்த நேரம் கையை நீட்டுறாரு. இவரு இந்த குதிரையோட சாணம் இருக்கு இல்லையா, அந்த குதிரையோட சாணத்தை எடுத்துட்டு அவருடைய கையில வச்சிடறாராம். அதை என்ன ஏதுன்னு பார்க்காம அந்த முனிவர் அப்படியே சாப்பிட்டுறாராம். இதுக்கப்புறம் அந்த பெரிய பணக்காரர் சிரிச்சுக்கிட்டு அந்த குதிரையில ஏறி போயிட்டாராம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முனிவர் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஐயா, நீங்க மிகப்பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா நீங்க மிகப்பெரிய தவறு ஒண்ணு செஞ்சிட்டீங்க. அந்த தவறு உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அந்த நீங்க போட்டீங்க பாத்தீங்களா அந்த சாணம், குதிரையோட சாணம், அவர் தின்னுட்டார் இல்லையா, அந்த சாணம் இன்னைக்கு மழை அளவுல குவிஞ்சு கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாணம் வளர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்குது. மொத்தமா நீங்க சாகும்போது உங்களுக்கு நரக வேதனை கொடுத்து அந்த சாணத்தை நீங்க மொத்தமா திங்கிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு. உடனே இவருக்கு இந்த பணக்காரருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நல்லது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்னி பெண்களை ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒரு இடத்துல வீட்டுக்கு பக்கத்திலே அமைச்சு அந்த பெண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, ஏழை பெண்களாக நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு திருமணத்துக்கு செலவு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கெல்லாம் நகை பணத்தையும் கொடுக்குறாரு. இதே பாத்தீங்கன்னா வழக்கமா வச்சிருக்காரு. அடிக்கடி பெண்கள் அந்த வீட்டுக்கு அந்த குடிசலுக்கு போய் இந்த பெரிய பணக்காரர்கிட்ட இருந்து நகை பணம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்களும் கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. ஆனா ஊர்ல ஒரு சில பேர் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணக்காரரு சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் கூட்டு போயிட்டு தப்பான தொழில் பண்றாரு, அதை மறைக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்கள்ட்ட காசு கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையா திரிச்சு விட்டுறாங்க. இதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் நாளடைவுல போயிட்டே தான் இருக்குது. ஆனா அதை எதையுமே இவர் காதுல வாங்கிக்கவே இல்லை. தன்னுடைய அந்த சேவை மனப்பான்மையை நம்ம பாவத்தை செஞ்சிட்டோம், அதுக்கு பரிகாரமா திருப்பி நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் வழக்கம் போல அவரு அந்த குடிசைல உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கண் தெரியாத கணவரை கூட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் அந்த பெண்ணுகிட்ட கேட்கும்போது அவருக்கு கண்ணு தெரியாது. அதனால அவருடைய மனைவிட்ட கேட்கறாங்க. அப்போ அந்த பெண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நாம இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ இந்த பெண்களை எல்லாம் தப்பான தொழிலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கானே, அவனோட வீட்டுக்கா வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு வாயிலடிச்சுங்க, ஏன் இந்த மாதிரி தப்பா சொன்னீங்க, நீங்க இந்த மாதிரி சொன்னதால உங்களுக்கும் அந்த பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லவும், என்ன சொல்ற நீனு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி நான் ஒரு கற்பு கரசையான பொண்ணு, இந்த கற்பு கரசையா இருக்கிற எனக்கு ஒரு சில சக்திகள்லாம் இருக்குது. ஒருத்தரோட முகத்தை பார்த்தோ இல்லாட்டி அவங்களுடைய வீட்டை பார்த்தோ அவங்களுடைய இடத்த பார்த்தோ அவங்க எப்படி அமிட்டவங்க அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீட்டு பணக்காரர் முன்னாடி ஒரு குதிரை சாணத்தை முனிவருக்கு கையில தந்து அதை சாப்பிட வச்சிருக்காரு. அதனால இன்னொரு முனிவர் இந்த பணக்காரனுக்கு இந்த மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கும், நிறைய சாணிகள் குவியும், அந்த சாணி எல்லாம் நீ தான் திங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இட்டு போனாரு. அந்த சாபத்தை போக்குறதுக்காக சில வயசு கன்னி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாரு. அதை வச்சு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் இந்த மாதிரி பொருளி பேசினாங்களோ அவங்க தான் அந்த சாணத்தை இப்ப லைவா, அதாவது இப்ப நடக்கிற இந்த காலத்திலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளா மாறிட்டீங்களே, நீங்களும் இப்ப புரணி பேசி அதுல இருந்த கடைசி பங்கை நீங்க தான் எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆகுது. பாவம் செஞ்ச அவரு நல்லது செஞ்சு தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா நீங்க அந்த பாவம் செஞ்ச அவரை நீங்க தப்பா பேசுறதால அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா உண்மையும் சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது. அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும்.
நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவியே போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் அடுத்தவரை பற்றி புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன? கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு தான். இது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு முகநூல் நண்பர் ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு அருமையான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு. தன்னுடைய தப்பை உணர்ந்து அவர் அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நல்லத்தை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அதையும் தப்பா திருச்சி விட்டு புரணி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்துருது அப்படின்றது தான் இந்த ஒரு மெசேஜா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.